திருமலையில பெருமாளுக்கு நடக்கிற எல்லா பூஜையும் வந்து இந்த கோயிலே இந்த பெருமாளுக்கு நடக்குதுங்க. பாருங்க கோபுரம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒயிட் கலர்ல. இப்போ நீங்க பார்க்குற இந்த கோபுரத்துக்கு கீழ தான் மூலவர் பெருமாள் இருப்பாருங்க. இப்ப நான் போற கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் கோயில் வந்து எங்க இருக்குன்னா திருப்பதியில திச்சானூர் கோயில்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கோயில் இருக்கு. நான் இப்போ அந்த கோயிலை டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் போற வழியில பாருங்க அந்த திருப்பதியுடைய முக்கியமான மலை ஹில்ஸ் ரொம்ப அழகா தெரியுது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கோயில்னா பெருமாள் கோயில். என்ன கோயில்னா ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். ஆக்சுவலாக இது டிடிடி சேர்ந்தது கோயில். ஆக்சுவலாக இது ஸ்ரீ மங்காபுரம் சொல்லுவாங்க, ஸ்ரீனிவாச மங்காபுரம் சொல்கிறாங்க இந்த கோயிலை. இதை பாருங்கள். ஸோ இங்கே அப்படியே பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து தண்ணி இங்கே இல்லை, இனிமேல் தான் ரெடி பண்ணுவாங்க போல். இங்கே பாருங்கள் கோபுரம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இப்போ இந்த கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வரலாறு நான் சொல்றேங்க. இந்த ஹிஸ்ட்ரி கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்புறமா இந்த கோயிலும் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திருமலையில பெருமாளுக்கு நடக்கிற எல்லா பூஜையும் வந்து இந்த கோயிலே இந்த பெருமாளுக்கு நடக்குதுங்க. ஏன்னா டிடி தான் மெயின்டைன் பண்றாங்க. அதெல்லாம் வந்து எல்லா பூஜைக்கும் பண்றாங்க. அங்க பாருங்க கோபுரம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒயிட் கலர்ல. இப்ப நீங்க பாக்குறது கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. நான் உள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி பார்த்து அப்படியே ஹிஸ்டரியை சொல்றேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. இப்போ நீங்க பாக்குற இந்த கோபுரத்துக்கு கீழே தான் மூலவர் பெருமாள் இருப்பாருங்க. திருமலை இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான இன்ட்ரோ கோலத்தை அழகா பாருங்க பாக்குறதுக்கு. நல்லா நின்று பொறுமையா சாமியை பார்த்துட்டு வரலாம் இந்த கோயில்ல. இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு பார்ப்போம். பெருமாளும் தாயார் நாராயணவனத்துல திருமணம் முடிச்சுட்டு திருமலை போறதுக்கு இந்த வழியா வராங்க. அப்போ இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அகத்திய முனிவர் ஆசிரமத்துக்கு வராங்க தாயாரும் பெருமாளும். அப்போ அகத்திய முனிவர் வந்து பெருமாளையும் தாயாரும் பாக்குறாரு. தாயார் கழுதுற புது தாலியை பார்த்துட்டு புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து மலை இருக்கணும்னு சொல்றாரு 6 மாசத்துக்கு. முனிவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி பெருமாளும் லட்சுமி தாயாரும் ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் இந்த இடத்துல வந்து பெருமாளும் தாயாரும் கொஞ்ச காலத்துக்கு தங்கியிருந்தாங்க. பெருமாளும் தாயாரும் கொஞ்ச காலத்துக்கு இங்க தங்கி இருந்து அவங்க திருமலைக்கு போறப்போ வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, திருமலை ஏறி பெருமாளை பார்க்க முடியாதவங்க இந்த திருப்பதியில இருக்கிற ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல இருக்க ஸ்ரீ லட்சுமி கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசிச்சாலே போதுங்க. நம்ம திருமலைக்கு போயிட்டு பெருமாள் தரிசிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கோயில இருக்க பெருமாள் தரிசிச்சா கிடைக்குங்க. இப்படி பெருமாளும் தாயாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஸ்ரீவாரி வழியா திருமலைக்கு போறாங்க. ஸ்ரீனா பத்மாதி தாயார், வாரினா பெருமாள், ஸ்ரீயும் வாரியும் சேர்ந்து நடந்தே திருமலைக்கு போனதால இப்போ அந்த நடைபாதை வந்து ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. திருமலையில பெருமாள் நடக்கிற எல்லா பூஜைகளும் இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இந்த பெருமாள் நடக்குதுங்க. கொஞ்ச காலம் அப்புறமா வந்து இந்த ஊர்ல வந்து நிறைய மழை வந்து வெள்ளம் வந்து இந்த கோயில் வந்து சேதமடைந்து போச்சு. பல 100 ஆண்டு அப்புறமா அன்னமாச்சாரிய பிறர்கள் இந்த கோயில் சேதமடைஞ்சதை பார்த்து இந்த கோயிலை சரி பண்றாங்க வந்து அவங்க. இந்த கோயிலை புதுப்பிச்சு மூலவர் பெருமாள் சிலை, ஆழ்வார் சிலைலாம் வைக்கிறாங்க. அப்போ ஹிந்து கோயில் அழிக்கிற ஹைதரை சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு வராரு. இந்த கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு வந்து இந்த கோயில் அழிக்கிறாரு. ஆனா இந்த பெருமாளுடைய மூலவர் சிலை கை வைக்க முடியல இவரால. அப்போ வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த மூலவர் சிலையில இருக்கிற நகைகளை திருடிட்டு போயிடுறாரு. நகையை திருடு போன அப்புறமா வந்து அந்த மன்னர் வந்து என்னென்ன வந்து தெரியாம அவர் வந்து இறந்து போயிடுறாரு கொஞ்சம் காலம் கழிச்சு. அப்புறமா அந்த வழியா வந்த ஒரு அம்மையார் வந்து சேதமடைஞ்ச கோயிலை பார்த்து அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் டெய்லி தானம் வாங்கி மக்கள் தந்த தானியத்தை பெருமாளுக்கு நெய்வேத்தியமா படைக்கிறாங்க. தொடர்ந்து 40 ஆண்டுகள் அந்த அம்மையார். அப்புறமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாள் பக்தரான சுந்தரராஜ சுவாமி கிட்ட பெருமாள் வந்து கனவுல வந்து என்னை தேடிவான்னு சொல்றாரு. அவரு பெருமாளை நிறைய இடத்துல தேடி கடைசியில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கு வராரு. தன் கனவுல வந்ததை அம்மையார் கிட்ட சொன்ன அப்புறமா அவங்க வந்து சுந்தரராஜ சுவாமி கிட்ட பொறுப்பு தந்துடுறாங்க. சுந்தரராஜ சுவாமியும் அப்புறமா கொஞ்சம் காலம் அப்புறமா டிடிடி இப்போ இருக்க இந்த கோயிலை நல்லபடியா பராமரிச்சுட்டு வராங்க. நீங்க யாராச்சும் திருப்பதி வந்தா இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ லட்சுமி கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க.
இது வந்து இந்த கல்யாண நாராயண கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுடைய தெப்பக்குளம். அங்கே பாருங்கள், இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஏதோ பூஜை நடக்குது போல், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ண அப்புறம் அழகாக தண்ணியெலாம் வச்சு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு கல்யாண நாராயண பெருமாளை பார்த்தோம். திருப்பதியில் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெருசாக ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கார். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு கல்யாணமாகவும் யாராச்சும் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமாக நடந்துடும். ஒரு மஞ்சக்கிழமை தருவாங்க. அந்த ஐயர்கிட்ட போய் நீங்கள் காசு தந்தீங்கன்னா 100 ரூபா, அவர் வந்து மஞ்சக்கிழமை தருவார். அந்த மஞ்சக்கிழமை கட்டிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இப்போ இருக்குது. இப்போ நடந்துருக்கு நிறைய பேருக்கு இந்த கோயிலில். கல்யாணம் ஆகாதவனுக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இப்போ இருக்குது, நடந்துகிட்ருக்கு. சரி, நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நல்ல தரிசனம். ஒரு பெரிய கோயில் இது. நான் போகிறப்ப ரொம்ப கூட்டம் இல்லை, பட் நல்லா பொறுமையாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பர் தரிசனங்க. நீங்கள் ஏதாச்சும் திருச்சானூர் வந்தால் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. கிட்ட தான், கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ண வர மாதிரி தான் இருக்கும். 18 கிலோமீட்டர்ஸு. நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ண வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்துடலாம். நீங்கள் மறக்காமல் இந்த ஒன் டைமாச்சும் கோயில் பாருங்கள். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது கோயில். சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு.